சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிப்புல பேட்ட திரைப்படம் நாளைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்குங்க. எல்லா தரப்புலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா 80s 90s ஸ்டைல் ரஜினியை இந்த படத்துல கார்த்திக் சுப்ராஜ் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் முக்கியமான காரணம். முதல் முறையாக இந்த படத்தை பத்தி வாய் திறந்திருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ரஜினி சார் நடிச்ச காலா மற்றும் கபாலி திரைப்படங்கள் நல்ல படங்கள் தான். இருந்தாலும் ரசிகர்கள் எதிர்பார்த்த ரஜினி மாசான விஷயம் அந்த படங்கள்ல இல்ல. அதுதான் ஒரே குறை. அந்த குறைய பேட்ட திரைப்படம் நிறைவேற்றும். இந்த படத்துல ரஜினி சாருக்கான நிறைய மேனரிசமும் ரஜினி சாருக்கான நிறைய மாஸ் அப்பீலும் படத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரஜினி சார் இதுக்கு முன்னாடி நடிச்ச பழைய படங்களை கௌரவிக்கும் வகையில நிறைய மேனரிசமும் ஸ்டைலும் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தலைவரோட கதாபாத்திரத்துக்கு காளின் பேர் வச்சதுக்கு காரணமே முள்ளு மலரும் படத்துல அவரோட பெயர் காளி. அதை நினைவு கூறும் வகையில தான் இந்த படத்துக்கு காளின் பேர் வச்சுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு. இது ரஜினி சாரோட பழைய படங்கள் மாதிரி இருக்காது. இது ஒரு புது வகையான ஒரு கதை. அதில் ரஜினி சார் நடிச்சிருக்காரு. ஆனா ரஜினி சாரோட மேனரிசமும் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல நல்ல கதை இருக்கு. அதே சமயத்துல மாசான சீக்வன்ஸ் இருக்கு. இந்த மாசான சீன்ஸ் பாத்தீங்கன்னா கதையை ஓவர்டேக் பண்ணாத வகையில அமைஞ்சிருக்கேன். கார்த்திக் சுப்ராஜோட இந்த பேட்டி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆவலை தூண்டி இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.